வணக்கம். பிரம்மகுமாரிகள் வழங்கும் வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கையில் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறது ஆசையும் சுயநலமும் தாங்க. அது இருக்கிற வரைக்கும் நம்மளால் சொல்ல கூட காப்பாற்ற முடியாதுங்க. இதுக்கு மாற்று மருந்து சத்தியமும் நேர்மையும் தாங்க. வாழ்நாள் முழுவதும் உண்மையே பேசி கஷ்டப்பட்ட அரிச்சந்திரனையும் சொல்ல காப்பாற்றணுன்றதுக்காக தன் மகனையே தேர்காலில் இட்டுக்கொன்ற மனுநீதி சோழனையும் இன்றைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம்னா அதுக்கு காரணம் சத்தியமும் நேர்மையும் தாங்க. நாமளும் இவங்களை போல் வாழ்வாங்க வாழணும்னா சொல்ல காப்பாற்றணுங்க. இன்னைக்கு வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் பிரம்மகுமாரி சகோதரி பேச வர்றாங்க. கேட்டு பயனடைவோமா? ஓம் சாந்தி. இன்றைய தலைப்பாக இருப்பது அறிவுரை. நாம் சொல்வதற்கான சிறந்த வழி பிறருக்கு சொல்வது மேலும் செய்வது, இந்த இரண்டுமே ஒரே சமமாக இருக்க வேண்டும். பொதுவா பாருங்க, எல்லா இடத்திலுமே ஃப்ரீ அட்வைஸ் கிடைக்குது. ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் அட்வைஸ் பண்றாங்க, வைஃபுக்கு ஹஸ்பண்ட் அட்வைஸ் பண்றாங்க, குழந்தைக்கு அம்மா அட்வைஸ் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு அட்வைஸ் என்று சொல்லும்போது எல்லோருக்குமே ஒரு கசப்பான ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அறிவுரைகள் கொடுக்கப்படுகின்றது, போதனைகள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்கப்படுவது கிடையாது. எப்படி நீங்க பஸ் ஸ்டாண்ட் போறீங்க, நீங்க செல்ல வேண்டிய இடம் திருச்சியாக இருக்கு. ஆனா அந்த வண்டியினுடைய போர்டு மதுரை என்று போடப்பட்டு இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? எப்படி மருந்து பாட்டில்ல உங்களுக்கு தேவையான மருந்து ஒன்று, ஆனால் அதற்கு பதிலாக அதில் போடப்பட்ட லேபிள் வேறு ஒன்றாக இருந்தால் நோயாளியினுடைய நிலைமை என்னவாக ஆகும்? அதே போலதான் அறிவுரை என்பது கூட. சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாக இருக்கும்போது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. அப்போ எப்போ சொல்வது செய்வது இரண்டிலுமே சமம் என்பது இருக்குமோ அப்போ மற்றவர்களுடைய அறிவுரைகளை நாம் எடுத்துக்கொள்வது மட்டும் கிடையாது, அது வாழ்க்கையில் கூட கடைபிடிக்க முடியும். இதற்காக புத்தருடைய வாழ்க்கையில் கூட நான் ஒரு சில எடுத்துக்காட்டை குறிப்பிட விரும்புகின்றேன். ஏன்னா எத்தனையோ மகான்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றது. அதன்படி ஒரு முறை புத்தரிடம் இருந்த ஒரு சிஷ்யர், அவர் எப்பவுமே அவருடைய விருப்பப்படிதான் எல்லா செயல்களையுமே செய்வார். இப்போ புத்தர் ஒரு நாள் அவருக்கு எந்த விதத்தில் அறிவுரை கொடுக்கணும் என்று அவர் நினைக்கிறார். இப்போ புத்தரும் அந்த சிஷ்யரும் ஒரு ஊர் வழியாக சென்று கொண்டு இருக்கிறாங்க. அப்படி செல்லும் போது கூட்டம் கூட்டமாக மாடுகள் போய்கொண்டே இருக்கு. இப்போ புத்தர் அந்த சிஷ்யரிடம் சொல்றாரு, இந்த மாடுகள் எத்தனை எண்ணிக்கையோட இருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படின்றத கொஞ்சம் எனக்கு எண்ணி சொல் அப்படின்னு சொல்றார். சரி என்று அந்த சிஷ்யர் கூட என்ன ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய கணக்காக அவர் சொல்றாரு, 400 மாடுகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். உடனே புத்தர் கேட்கிறார், சரி நீ இந்த மாடுகளுடைய எண்ணிக்கை சொல்லிட்டதுனால நீ இந்த மாடுகளுக்கெல்லாம் ஓனராக ஆயிட முடியுமா என்று கேட்கிறார். உடனே அந்த சிஷ்யர் பதில் சொல்றாரு, அது எப்படி முடியும்? நான் எண்ணிக்கை சொன்னதுனால என்ன ஆக முடியாது? அதற்கு நான் ஓனராக இருக்க முடியாது, அதற்கு நான் சொந்தக்காரனாக ஆகிட முடியாது. அப்ப புத்தர் மீண்டும் கேள்வி கேட்கிறார், சரி நீ அதற்கு சொந்தக்காரன் ஆகணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த சிஷ்யன் பதில் ரொம்ப சொல்றாரு, சார் நான் அதற்காக உழைக்கணும், கொஞ்சம் பொருளை சேர்க்கணும், அப்புறம் முதலாவதாக ஒரு மாடு வாங்கணும்,
அப்புறம் அதன் மூலமாக நான் பொருளை வந்து அதிகப்படுத்தி வந்து நாளடைவுல வந்து என்னுடைய உழைப்பு மேலும் திறமையின் மூலமாக நான் அனைத்து மாடுகளுக்குமே சொந்தக்காரனாக ஆகிட முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்ப புத்தர் வந்து மிக அழகாக ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறார். என்ன சொல்றாரு, எப்படி பாரு, என்னைக்கே நாள் மட்டும் நீ சொந்தக்காரனாக ஆகிட முடியாது. எப்போது நீ உழைப்பு செய்து உன்னுடைய திறமைகளை நீ செயலளவில் கொண்டு வருகின்றாயோ அப்போதான் நீ சொந்தக்காரனாக ஆகுகின்றாய். அதே மாதிரிதான் வெறும் நாம் போதனைகள் சொல்வதன் மூலமாக நாம் போதனைகள் செய்வதற்கு உரியவர்கள், ஏன்னா நாம துறவிகள் ஆகையினால போதனை செய்யக்கூடியவர்கள் என்பதனால் மட்டுமே என்ன ஆயிட முடியாது, அந்த போதனை உனக்கு சொந்தமாக ஆகிவிட முடியாது. எப்போ நீ கேட்கக்கூடிய போதனைகளை அல்லது உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த போதனைகள் என்பது செயலில் கொண்டு வந்து அதை நீ எப்போது பயிற்சி செய்கின்றாயோ அப்போதான் அதற்கு நீ சொந்தக்காரனாக ஆக முடியும் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால இப்போ சிலர் சொல்றது வந்து உண்டு, நான் உங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் வந்து கொடுத்தேன், ஆனா என்னுடைய அட்வைஸ் அவங்க மதிக்கவில்லை, அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை கூட என்ன கம்ப்ளைண்ட் செய்யறாங்க, எனக்கு என்னுடைய ஆசிரியர் நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அல்லது டீச்சர் வந்து மாணவர்களுக்கு என்ன சொல்றாங்க, நான் இவ்வளோ அட்வைஸ் பண்ணா கூட நீங்க அதை வந்து கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பாருங்க, யாராவது ஒருத்தர் ஒரு 10 நாட்களுக்கு எந்த உணவும் சாப்பிடாமல் வந்து இருக்கிறார். 10 நாட்களுக்கு பின்னாடி நீங்க அவருக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கறீங்க, அவரால சாப்பிட முடியுமா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு வந்து உணவு கொடுக்க ஆரம்பிப்போம். அவருடைய உடல்நிலை தேறி வந்து வரும்போதுதான் அவருடைய அந்த இயற்கையான ஒரு நிலைக்கு வந்து வரும்போது அவரால் உணவை எடுத்துக்கொள்ள வந்து முடியும். அதே போலதான் நாம யாருக்காவது போதனைகள் சொல்றோம், அட்வைஸ் நாம கொடுக்கிறோம் அப்படின்னா அப்ப அவங்களுடைய மனதினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அதை பொறுத்துதான் நாம அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கூட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அட்வைஸ் கொடுப்பது அல்லது பிறருக்கு நல்ல ஒரு அறிவுரைகள் கொடுத்து பிறருடைய வாழ்க்கையை வந்து வழிநடத்தி செல்ல வேண்டியது மிக அவசியமானது. எங்கே தவறுகள் நடக்கின்றதோ அதை மாற்றுவதற்காக நாம மற்றவர்களுக்கு அதற்குரிய உதவியாக அட்வைஸ் பண்ண வேண்டியது அவசியமானதுதான். ஆனா அது எப்படி நாம் கொடுக்க வேண்டும்? இப்படி பாருங்க, டாக்டர் ஒரு பேஷண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி அவர் அனஸ்தீசியா வந்து கொடுக்கிறார். எந்த ஒரு இடத்திற்கு அவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாக இருக்கு அந்த இடத்துக்கு அந்த ஒரு அனஸ்தீசியா கொடுப்பதன் மூலமாக செயலிழக்க வைத்து பிறகு வந்து அவர் தன்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கின்றார். அதே போலதான் நாம யாருக்காவது நல்ல ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அப்ப நாம் கூட எப்படி வந்து இருக்க வேண்டியது அவசியமானது அப்படின்னா நம்மிடம் முதலாவதாக அவருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியது மிக முக்கியமானது. உடனடியாக அவங்களுக்கு போய் நம்ம அட்வைஸ் செய்யறதுனாலயோ அல்லது அவங்களுக்கு நாம வந்து அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலமாகவோ அவரிடம் மாற்றம் என்பது வந்துவிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கவுண்டர்ஸ் ஆக எல்லோருமே இருந்துடுறாங்க. ஏன்னா இதை ஒரு ஆராய்ச்சியில் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை பெங்களூர்ல இருக்கக்கூடிய மாயோ கிளினிக்கில் சுமார் 100 பேஷண்ட்டுக்காக ஒரு சிறிய ஒரு ரிசர்ச் நடத்தப்பட்டது. அப்போ அந்த கிளினிக்கு வந்த அதாவது 100 பேஷண்ட்ஸ்லையும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய உடலினுடைய பாதிப்புக்கு அத உடல் நோய்க்கு அல்லது உங்களுடைய மனமானது இன்றைக்கு வந்து ஒரு அழுத்தத்தோடு இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு சுமார் 80% மேலே கொடுக்கப்பட்டவர்களுடைய பதில் இதுதான், எனக்கு இன்னார் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது மருமகள் சொல்றாங்க, எனக்கு என்னுடைய மாமியார் தான் பிரச்சனையாக இருக்கிறாங்க, மாமியார் சொல்றாங்க என்னுடைய மருமகள் தான் எனக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப கம்ப்ளைண்ட் கவுண்டர்ஸாக இருந்து கொண்டு கம்ப்ளைண்டுடைய சர்க்கிள் என்பது இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்ப இது என்ன காரணம் அப்படின்னா,
நம்முடைய வாழ்க்கை முறை என்பது நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் இருக்கு. இப்படி நல்ல ஒரு விதையை கூட காய்ந்து போன ஒரு நிலத்துல போடுறதுனால அது பலன் கொடுக்க முடியாது. அந்த விவசாயி முதலாவதாக அதில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு காய்ந்து போன அந்த பூமிக்கு நன்றாக தண்ணீர் பாய்ச்சுகின்றார். முதலாவதாக அந்த பூமியை மென்மையாக ஆக்குகின்றார். அதுக்கப்புறமா நல்ல ஒரு விதையை போடுவதன் மூலமா அது பலன் என்பது கொடுக்கின்றது. ஆகினா நாம யாருக்கும் கூட அறிவுரை கொடுக்கணும் அல்லது மற்றவர்களை முன்னேற்றணும் என்று நாம் விரும்புகின்றோம் என்றால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டதாக இருக்கணும். மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. அப்போ எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்க்கை என்பது இருக்கணும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு செயல்களில் கூட நமக்கு அதிகமான கவனம் என்பது இருக்க வேண்டியது அவசியமானது. ஏன்னா இந்த கவனம் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லும்போது அட்டென்ஷன் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அட்டென்ஷன் என்ற வார்த்தையில் நீங்க முன்னாடி வரக்கூடிய ஏ என்ற வார்த்தை எடுத்து விட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீதம் உள்ள வார்த்தை என்னவாக இருக்கு? எங்கே அட்டென்ஷன் குறையுமோ அந்த இடத்தில் டென்ஷன் வந்து விடுகின்றது. ஆகினால் சிறு செயல்களாக இருந்தாலும் கூட அந்த சிறு செயல்கள்ல கூட எப்ப நாம் கவனத்தை செலுத்துவோமோ அந்த கவனமானது நமக்கு வரக்கூடிய பலவிதமான இடைஞ்சல்கள், அதனால் நம்முடைய மன அழுத்தம் அதிகமாக ஆகுவது, இது அனைத்துமே குறைந்து விடுகின்றது. அப்போ சிறு சிறு செயல்களில் கொடுக்கக்கூடிய அந்த கவனம் என்பது மற்றவர்களுக்கு அது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருந்து விடுகின்றது. அதன்படி ஒரு சந்நியாசி ஒரு நாள் அவர் தன்னுடைய உடல் நிர்வாகத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கை நிர்வாகத்திற்காக அவர் துணி வியாபாரத்தை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு தெரு வழியாக அவர் நடந்து செல்கின்றார். அப்ப அந்த சந்நியாசியை எதிரில் பார்த்த ஒரு இளைஞன் அவரிடம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு குறும்பு எண்ணம் அவருக்கு வருகின்றது. அப்ப அந்த சந்நியாசியிடம் போய் கேட்கிறார், இந்த துணியினுடைய விலை என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ மிக பொறுமையாக அந்த சந்நியாசி பதில் கொடுக்கிறாரு, இந்த துணியினுடைய விலை 2 ரூபாய் அப்படின்னு சொல்றார். மேலும் அந்த இளைஞன் என்ன செய்யறாரு, அவருடைய கையில இருந்த அந்த துணியை வாங்கி 2ஆக கிழிச்சிடுறார். கேட்கிறாரு, இப்ப இந்த துணியோட விலை என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதுக்கு அந்த சன்னியாசி சொல்றாரு, இப்ப இது 2ஆக இருக்கிற காரணத்தினால ஒன்றோட விலை 1 ரூபாய் அப்படின்னு சொல்றார். மீண்டும் இந்த குறும்புக்கார இளைஞன் என்ன செய்யறாரு, அந்த துணி 2ஆக கிழிக்கிறார். அப்போ திரும்ப கேட்கிறாரு, இப்ப இதோட விலை என்ன அப்படின்னு கேட்கிறார். சன்னியாசி புன்னகையோட சொல்றாரு, இதோட விலை 8 அணா அப்படின்னு சொல்றார். மீண்டும் அந்த இளைஞன் அதே காரியத்தை செய்யற, இப்ப இதோட விலை என்ன அப்படின்னு கேட்கிறார். 2 அணா அப்படின்னு சொல்றார். இது எல்லாத்தையும் முடித்த பின்பு அந்த இளைஞன் ரொம்ப குறும்பாக குறிப்பிடுறாரு, இத்தனை துண்டுக்களாக ஆன இந்த துணியை யாரு வாங்குறது என்று சொல்லி அதை மூட்டை கட்டி அதை தூக்கி தூர போட்டு விடுறார். இந்த இளைஞன் எதிர்பார்க்கிறாரு, இந்த சன்னியாசி எப்பொழுதாவது என்னிடம் கோவப்பட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்வத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த இளைஞன் கேட்ற, நான் உங்க துணியை கிழிச்சேன், நீங்க பொறுமையா இருந்தீங்க, இப்ப அத நான் தூக்கி கீழேயும் போட்டுட்டேன், இப்ப கூட நீங்க கோவப்படவே கிடையாது, அதற்கு நீங்க விலை கூட கேட்கலையே அப்படின்னு சொல்ற. அப்போ உடனே அந்த சன்னியாசி சொல்றாரு, மகனே, நீ வாங்காத துணிக்கு நான் எப்படி பணம் கேட்க முடியும் என்று கேட்கிறார். அப்ப இவருக்கு ஆச்சரியமாக ஆகிவிடும், என்னது இப்ப கூட கோவப்படாமல் இருக்கின்றாரேன்னு சொல்லிட்டு, என் மேல உங்களுக்கு உண்மையாவே கோவமே வரவே இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த சன்னியாசி சொல்றாரு, எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா உனக்கு சொல்வதற்கு, நல்ல ஒரு அறிவுரை கொடுப்பதற்காக.
இப்ப எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்பது கிடைச்சிருக்கு. சோ உன்னை வழி நடத்துவதற்காக. ஆகையினால நான் அதற்கு எதுக்காக உன்னிடமிருந்து விலை வாங்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அந்த இளைஞன் தன்னுடைய தவறை உணர்றார். தன்னை அவர் மாற்றிக்கொண்டு தன்னை அவர் அடுத்து நல்ல ஒரு வழியில் செல்லக்கூடியவராக ஆக்கிக் கொள்கின்றார். அப்படி பாருங்க, நாம மற்றவர்களுக்கு சொல்லலாம், நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, அல்ல நீங்க ஏன் இப்படி நடந்து கொள்கின்றீர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா அதற்கு முன்பு நாம் சற்று நம் மீது கவனத்தை கொடுத்து, நான் அதே போல் நடந்து கொள்கின்றேனா, நான் அவ்வாறாக இருக்கின்றன, இந்த தவறு என்னிடம் இருக்கின்றதா என்று நீங்க பாருங்க. ஏன்னா ஒரு செய்தித்தாள்ல ஒரு நகைச்சுவையான ஒரு கார்ட்டூன் என்பது இருந்தது. 2 பூனைகள். அந்த 2 பூனையில ஒரு பூனை கொஞ்சம் பெரிய பூனையாக இருக்கு, அடுத்து ஒரு சிறிய பூனை. இந்த சிறிய பூனையானது நடந்து செல்லும் போது ஒரு டேபிள்ல வைக்கப்பட்டிருந்த பாலை கவனக்குறைவாக அதை தட்டி விட்டுடுது. அப்ப இந்த பெரிய பூனை ரொம்ப வேகமாக திட்டிடுது, நீ எப்படி இதை செய்ய முடியும், கவனமா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது திட்டிடுது. இந்த சிறிய பூனை அமைதியாக சென்று விடுது. சில மணி நேரங்கள் கழிச்சு அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி மீண்டும் நடக்குது. ஆனால் அது அந்த பெரிய பூனையால். இந்த பெரிய பூனை கவனக்குறைவாக பாலை தட்டி விட்டுடுது. அப்போ அதை அந்த சிறிய பூனை பார்த்துடுது. இப்ப அந்த சின்ன பூனை என்ன செய்ய முடியும், திட்ட முடியாது. அப்ப அந்த பெரிய பூனை உணருது, இதே தவற சில மணி நேரங்களுக்கு முன்பு செய்தக்காக நான் இவ்வளவு திட்டினேன், ஆனா அதே தவிர நானும் செய்து இருக்கிறேன், ஆனா என்ன திட்டலையே. அப்போ உடனே சாரி அந்த பூனை கேட்பது போல இருந்தது. ஆகையினால நாம் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வழி காட்ட வேண்டும் என்றால் நாம் சொல்வது மேலும் நாம் செய்வது, இந்த இரண்டுமே ஒன்றாக இருக்கும்போது நம்மையும் சீரிய வழியில் நடத்தி செல்ல முடியும், மற்றவர்களை கூட நல்ல விதமாக நாம் கொண்டு செல்ல முடியும். ஓம் சாந்தி. நம்ம சிஸ்டர் சொன்னது போல சொல்லும் செயலும் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கு அறிவுரை சொன்னாலும் அவங்க அதை சீரியஸாக இம்மீடியட்டாக எடுத்துட்டு செயல் புரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து ராஜயோக தியான பயிற்சி பெற்ற பலர் வாழ்க்கையில் வசந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய அனுபவத்தை இப்போ நம்ம பார்க்கலாமா? பேர் ரோசம்மாள். என்னோட தொழில் வியாபாரம், பால் வியாபாரம். நான் வாழ்க்கையில் எவ்வளவே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சிட்டேன். எனக்கு வயது 67. பட முடியாத என் துன்பத்தெல்லாம், எவ்வளோ வெறுமையெல்லாம் 4 பிள்ளைங்க எனக்கு அனுபவிச்சு கோயிலுக்கு கடவுளை தேடி காசி, ராமேஸ்வரம், சபரிமலைக்கெல்லாம் கூட விரதம் இருந்து போயிட்டு வந்தேன். நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு சாந்தி கிடைக்கல, குடும்பத்தில் பிரச்சனை, அந்த வியாபாரத்தில் நஷ்டம். அவர் இறந்து 25 வருஷம் ஆகுது ஒரு காலமாகி. பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்கள இது பண்ண வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டு அந்த வெறுமையால் 4 மருமகளையும் நான் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன். கோவம், அவங்கள எதிர்த்து பேசவோ கோவக்குறியில் நான் செய்கிறது, மாமியார் செய்கிறது மண்பானை, மருமக செய்கிறது பொன்பானை, செய்தா பொன்பானன்ற கதையில் அவங்கள எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன். கோவக்குறியில் இந்த நஷ்டத்தை, இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாமல் அமைதி கிடைக்கல. அதில் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே குடும்பத்தில் குழப்பம் தாங்க முடியாது தான் எல்லாம் போயிட்டு வந்தேன். காசி, ராமேஸ்வரம்லாம், சபரிமலைக்கெல்லாம் போனது அதுக்கு தான் போயிட்டு வந்தோம். அமைதி கிடைக்கல. ஒரு அம்மா அம்மா
அன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தோடு உட்காந்துங்கிறேன், அழுது புலம்பிக்கின்னு ஒரு கடையாண்ட உட்காந்து குடும்பம்னு பார்க்காதியே. அந்த அம்மா வாங்கம்மா என் கூட வாங்கம்மான்னு இட்டுன்னு போனாங்க. அவ்வளோதான், அவங்க பின்னாலே போயிட்டேன். அந்த ராஜயோகா தியான சபைக்கு இட்டுன்னு போய் அவங்க அந்த 7 நாள் கிளாஸ் செஷன் நடத்தினாங்க. என்ன நம்மக்கிட்டவே இருக்குது எல்லாமே, இந்த கோபம், இந்த ரோஷம், இதெல்லாம் பண்ணி நம்ம பிள்ளைங்கள நம்ம அலைய விட்டோம், நம்ம மருமகளுங்களை நம்ம பகை பண்ணிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாடகம், இதை நம்ம பயணப்பட்டு நம்ம பரமாத்மா நட போகிறோம். இதுக்காக நம்ம இவ்வளோ ஆட்டம் பாட்டம் ஆர்வம் பிரச்சனையெல்லாம் பண்ணி நம்மளே மனசு போட்டு குழப்பிட்டோமேன்ற ஒரு அறிவு சொன்னார் பரமாத்மா. அதில் இருந்து எனக்கு ரொம்ப அமைதி, சுகம், சாந்தி எல்லாம் கிடச்சிது. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும், நீங்களும் என்ன மாதிரி நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அந்த கடவுள் கொடுத்த வரத்துலேயும் அவர் ஒரு நாளைக்கு சொல்கிற ஒரு வரதானமும் எனக்கு அப்படியே ஆழமாக படிஞ்சிருக்குது. அவர் சொல்படி கேட்குறேன். அவர் ஆண்டை வந்து ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன். என் பிள்ளைங்க, மருமக, பேரன், பேத்தி, நான் எல்லாம் சுகமாக இருக்கிறோம் இன்றைக்கி. ஓம் சாந்தி. இது தியான நேரம். நாம் எல்லாரும் இப்போ தியானம் செய்யலாமா? ஓம் சாந்தி. இன்று நான் 2 புருவங்களுக்கு நடுவில் ஒரு அழகான சிறிய நட்சத்திரமாக இருக்கின்றேன். என்னுடைய மனத்திரையில் என்னை ஒரு அழகான தோட்டத்தில் இருக்கும் சூரியகாந்தி மலராக கற்பனை செய்து கொள்கின்றேன். மிக அழகான சூரியகாந்தி மலர் நான். என் மீது சூரியனுடைய மென்மையான அமைதி, ஆனந்தத்தின் ஒளி கிரணங்கள் பரவிக் கொண்டுள்ளது. நான் சின்னஞ்சிறிய சூரியகாந்தி மலர் சூரியனின் பக்கம் முகத்தை திசை திருப்புகின்றேன். என்னுடைய எண்ணங்களை திசை திருப்புகின்றேன். எனக்கு சூரியனுடைய அமைதி சக்தி பரவிக் கொண்டுள்ளது. எனக்கு பக்கத்தில் அழகான ஒரு சிறிய வெள்ளை ரோஜா இருக்கின்றது. அதற்கும் நான் அன்பு, மகிழ்ச்சியினுடைய கிரணங்களை பரப்புகின்றேன். என்னை சுற்றிலும்
அனைவர் மீதும் மகிழ்ச்சியினுடைய கிரணங்களை பரப்புகின்றேன். ஓ சாந்தி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் சாந்தி. வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம், நிலையான மனதுக்கு ஞானம் தரும் வசந்தம்.